பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை பாட்டு எழுதுறேன்னா குணநாதன் அவர் இப்போ சினிமாவுக்கு வரல. ஆனால் நான் ஒன்று ரெண்டு படங்கள்ல எழுதிக்கிட்டு இருக்கிற நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாக பழகுவோம். அப்போ அந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா ஜேஆர் மூவிஸ்ன்னு ஒரு நிறுவனம், சத்யா மூவிஸ் மாதிரி, சங்கரன் ஆறுமுகம்னு அவங்க ப்ரொடியூசரு. அவங்க எனக்கு நல்ல பழக்கம்னாலும் எம்ஜிஆரை பற்றி வச்சு படம் எடுக்கிறாங்க. அவங்கள நம்மளை கூப்பிட்டு அவங்க பாட்டு எழுத வைக்க மாட்டாங்க, தெரியும் நமக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு பயப்படுவாங்க. கண்ணதாசன் 3 பாட்டு எழுதிட்டார், 3 முத்தான பாட்டுகள். நெத்தியிலே பொட்டு வச்ச சின்ன வளை முக சிவந்த வளைன்னு அற்புதமான பாடல்கள்லாம் எம்எஸ்சி இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. கோவநாதன் நான் வரும்போது நான் சொன்னேன், எம்ஜிஆர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதைன்னு நல்லா இருக்க. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு குகநாதனும் அவர் தான் போய் சொல்கிறவர் எம்ஜிஆர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு பல்லவி இருக்குது. அதே மாதிரி கனகவசன் செட்டியார் அவரும் ஃபைனான்சியர், அவரும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த பாட்டு வரி நல்லா இருக்கு. அவர் நல்லா இருக்க யார் பூவை செங்குட்டோணும் ஐயா நம்மளா, சரி எழுத சொல்லுங்க. அவ்வளோதான். இந்த சிபாரிசு பண்ணது குகநாதன். அப்போ என்னன்னாக்கா எம்ஜிஆருக்கு பாடல் எழுதுறவங்கெல்லாம் கண்ணதாசன், மருதாசி, என்ன பட்டுக்கோட்டை, வாலி, இப்படி பெரிய லெவல்களில் உள்ளவங்க தான் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது கம்போசிங் போது எம்எஸ்வி என்ன பண்ணார், வாத்தியார் ஐயா இந்த பல்லவியை நான் ஒரு வரி கூட மாற்றலை, அப்படியே வச்சுருவோம், சரணங்களுக்கு நான் ஒரு டியூன் கொடுக்குறேன், நீங்கள் எழுதுங்க. சரி. அப்புறம் டியூன் சொன்னார். டியூன் சொன்னோன்னு நான் பாட்டுக்கு சும்மா ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு இருந்தேன், டூப் வார்த்தைகள் மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தேன். வாத்தியார் ஐயா என்ன எழுதுறீங்க? இல்லை சும்மா நீங்கள் சொன்ன டியூனுக்கு டூப் வார்த்தைகள் எழுது, கொண்டாங்க பார்ப்போம்னா. அதுதாங்க, காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை, ஏழை எளியோ துயரம் போக்கும் சேலை என்றன் சேவை, இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும், எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். இது டியூனுக்கு நான் டூப் வார்த்தைன்னு எழுதினேன். அதை பார்த்துட்டு சொன்னார், ஏங்க வாத்தியாரையா அற்புதமாக எழுதியிருக்கிறீங்க, டூப் வார்த்தைன்னு சொல்கிறீங்க. அப்புறம் டைரக்டர்கிட்ட சொன்னார், டைரக்டர் சார் இவர் டியூனை ரொம்ப பிக்கப் பண்ணிட்டு எழுதுறாரு, நாளைக்கு தானே ரெக்கார்டிங்கு, அங்கே வரும்போது மற்ற சரணங்களை எழுதிட்டு வர சொல்லியிருக்காரு. அப்புறம் எம்ஜிஆர் பார்க்க போகிறோம், ஷூட்டிங் நடக்குது, இந்த பாட்டுக்கு ஷூட்டிங், ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டுக்கிட்டு பாடுறாரு. சாணக்கியா போய் அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த பாட்டு எழுதினார் இவர் தான் பூவை செங்குட்டும், இவரை எனக்கு தெரியுமே அப்படின்னாரு. எனக்கு என்னடா இவர் தெரியுமேங்கிறார். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் நாடகத்துக்கு நான் தலைமை தாங்கின ஞாபகம் இருக்கா? யாரு கேட்குறா? எம்ஜிஆர் கேட்குறாரு. 4 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் நாடகத்துக்கு நான் தலைமை தாங்கின ஞாபகம் இருக்காங்க. உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அந்த செங்குட்டும் தானே நீங்கள் அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்குன்னு வரிக்கு வரி வாசிச்சார், ரொம்ப ரசித்தார். இந்த கோயில் என்றால் கோபுரம் பாட்டும், அது பின்னால் உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு, ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டு, எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும், இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புரிய பூமி அப்படின்னு. அந்த ப்ரொடியூசரில் சங்கரன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், செங்குட்டோன்னு இந்த புரிய பூமி கதையில் இந்த புரிய பூமிக்கு எந்த விளக்கமும் கிடையாது, உங்கள் பாட்டில் தான் அதுக்கு விளக்கம் இருக்குது அப்படின்னு. அவரோட நாடகங்களுக்கு நான் அந்த பாட்டு எழுது. அவ
அவர் பிரச்சார நாடகங்கள் பண்ணார். இந்த பிரச்சார நாடகங்களுக்கெல்லாம் நான் தான் பாட்டுருக்கேன். அப்போ வந்து அவர் ஒரு சின்ன வயசு தான், இள வயசுல தான் முடியும். அப்போ உள்ள அரசியல் இதுகளை வச்சு பாடல்கள் வரும். எம்ஜிஆர் இந்த நாடகத்துக்கு தலைமை தாங்கி எங்களுக்கெல்லாம் மோதிரம் பரிசளித்தார். எல்லாருக்கும் நடித்தவங்களுக்கு, அந்த ஆர்கெஸ்ட்ரா, சீனி, லைட்டு, மைக்கு எல்லாருக்கும் அது பண்ணார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எம்ஜிஆர் தரிசனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியன், அரியல் ஒரு சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். ஒரு குற்றமில்லாத மனிதன், அவன் கோயில் இல்லாத இறைவன். அவங்க எனக்கு நல்ல பழக்கம்னாலும் எம்ஜிஆர் பற்றி வச்சு படம் எடுக்கிறாங்க. அவங்கள நம்மளை கூப்பிட்டு அவங்க பாட்டு எழுத வைக்க மாட்டாங்க, தெரியும் நமக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு பயப்படுவாங்க. கண்ணதாசன் 3 பாட்டு எழுதிட்டார். 3 முட்டான பாட்டுகள். நெத்தியிலே பொட்டு வச்ச சின்னவளை முக சிவந்தவளைன்னு அற்புதமான பாடல்கள்லாம் எம்எஸ்சி இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. கோவநாதன் நான் வரும்போது நான் சொன்னேன், எம்ஜிஆர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. குகநாதனும் அவர் தான் போய் சொல்றவர் எம்ஜிஆர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு பல்லவி இருக்குது, நல்லா இருக்க, யாரு பூவை செங்குட்டோணும், ஐயா நம்மளா, சரி எழுத சொல்லுங்க, அவ்வளோதான். அப்புறம் எம்ஜிஆர் பார்க்க போகிறோம். ஷூட்டிங் நடக்கிற இந்த பாட்டுக்கு, இந்த பாட்டில் தான் இவர் தான் பூவை செங்குட்டோணும், இவரை எனக்கு தெரியுமே அப்படின்னாரு. எனக்கு என்னடா இவர் தெரியுமேங்கிறார். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் நாடகத்துக்கு நான் தலைமை தாங்கின ஞாபகம் இருக்கா? யாரு கேட்குறா? எம்ஜிஆர் கேட்குற. 4 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் நாடகத்துக்கு நான் தலைமை தாங்கின ஞாபகம் இருக்காங்க. உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அந்த செங்குட்டம் தானே நீங்கள் அப்படின்னாரு. ஆமாம் இருக்கு அப்படின்னு. அவருடைய நாடகங்களுக்கு நான் அந்த பாட்டு எழுதுனேன். அவர் பிரச்சார நாடகங்கள் பண்ணார். இந்த பிரச்சார நாடகங்களுக்கெல்லாம் நான் தான் பாட்டு எழுதுனேன். அப்போ வந்து அவர் ஒரு சின்ன வயசு தான், இள வயசுல தான் முடியும். அப்போ உள்ள அரசியல் இதுகளை வச்சு பாடல்கள் வரும். எம்ஜிஆர் இந்த நாடகத்துக்கு தலைமை தாங்கி எங்களுக்கெல்லாம் மோதிரம் பரிசளித்தார். எல்லாருக்கும் நடித்தவங்களுக்கு, அந்த ஆர்கெஸ்ட்ரா, சீனி, லைட்டு, மைக்கு எல்லாருக்கும் அது பண்ணார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எம்ஜிஆர் தரிசனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியன், அரியல் ஒரு சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். ஒரு குற்றமில்லாத மனிதன், அவன் கோயில் இல்லாத இறைவன்.